இவன் குணமாகற வரைக்கும் நீ டெய்லி வந்துட்டு போயிடு. அம்மா காஃபி அங்க வை. சரி தாரா, அவ வீட்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீ மீட் பண்ணு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். இல்ல, நீங்க கூப்பிட வேண்டாம். நானே அவளை மீட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். தாரா கால் பண்றேன்னு சொன்னா இன்னும் கால் பண்ணல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாட்டி வா தாரா. சரி வா, நாம உள்ள போய் பேசலாம். அப்பா, இந்த பொண்ணு எதுக்கு இப்ப அம்மாவை தேடி வந்திருக்கா? வேற எதுக்காக வந்திருப்பா? எனக்கும் ஆகாஷ்க்கும் எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு கேட்க வந்திருப்பா. ஓஹோ, அப்போ கல்யாண விஷயமா பேசுறதுக்காகத்தான் அம்மா அந்த பொண்ணை தனியா ரூம்ல கூட்டு போறாங்களோ? அப்படித்தான் இருக்கும். இவங்க 2 பேரும் என்னதான் ரகசியமா திட்டம் போட்டாலும் ஆகாஷ் மனசுல இருந்து தென்றலை அழிக்கவே முடியாது. என்னைக்கு இருந்தாலும் ஆகாஷுக்கு தென்றல் தான் பொண்டாட்டி. அம்மா மாதவி, உன் நம்பிக்கை கண்டிப்பா பழிக்குமா. இவங்க ஏதோ திட்டம் போட்டுட்டு போகட்டும். கடவுள் நம்ம பக்கம்தான். வா. என்னாச்சு தாரா? தென்றலை போய் பாத்தியா? பாத்துட்டேன் பாட்டி. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்றேன்னு தானே சொன்னேன். நேர்லயே வந்துட்ட. உங்களுக்கு கால் பண்ண லைன் கிடைக்கல, அதான் நான் நேர்ல வந்துட்டேன். சரி சொல்லு, என்னாச்சு? தென்றல் கிட்ட நான் சொன்ன மாதிரியே பேசிட்டியா? அவ உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாளா? இல்ல பாட்டி. நீ என்ன சொல்ற? பதட்டப்படாதீங்க பாட்டி. தென்றல் நான் சொன்ன எந்த மாப்பிள்ளையுமே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலதான். ஆனா அதே நேரம் நான் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தென்றல் எந்த வகையிலுமே தடையா இருக்க மாட்டாங்கிறதையும் உறுதியா சொல்லிட்டா. உறுதியான்னா என்ன சொன்னா? நான் எதுக்காக தென்றலுக்கு மாப்பிள்ளை தேடுறேன்னு தென்றல் ஈஸியா கெஸ் பண்ணிட்டா பாட்டி. கெஸ் பண்ணது மட்டும் இல்லாம நீ ஆகாஷ கல்யாணம் பண்றதுக்கு நான் தடையா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு அனாவசியமா நீ மாப்பிள்ள எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு என்கிட்ட நேரடியாவே கேட்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நீ எனக்கு மாப்பிள்ள தேடுறதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன்னா ஆகாஷ் தலைக்கீழா நின்னாலும் நான் இனிமே ஆகாஷ மன்னிக்கவே மாட்டேன், திரும்பவும் ஏத்துக்கவும் மாட்டேன். நான் கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணட்டுமான்னு, இல்ல லாயரை ஏற்பாடு பண்ணி பாண்ட் ஷீட்ல ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்டா. ஓ, அந்த அளவுக்கு உறுதியா சொல்லிட்டாளா? ஆமா பாட்டி. தென்றல் ஆகாஷ மொத்தமா மறந்துட்டா. ஆமாமா, அந்த திமிர் பிடிச்சவ
இவனை சுத்தமா மதிக்கிறதே இல்ல. ஆனா இது ஆகாஷுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் தென்றல் தென்றல்னு அவளையே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கான். ச்சே, எப்படித்தான் இவன் மனசுல இருந்து அவன் நினைப்ப அழிக்கிறதுனே தெரியலையே. கவலைப்படாதீங்க பாட்டி. ஆகாஷ் மனசுல இருந்து தென்றலோட நினைப்ப ஈஸியா அழிச்சிடலாம். என்ன சொல்ற தாரா? அது எப்படி முடியும்? முடியும் பாட்டி. ஆம்பளைங்களோட பலவீனமே அவங்களோட சந்தேக புத்தி தான். அதுலயும் உங்க பேரு ஆகாஷ் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். அவர் மனசுல அவர் நம்புற மாதிரி நாம தென்றலை பத்தி ஸ்ட்ராங்கா சந்தேக விதைய தூவி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆகாஷ் தென்றலை வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. தாரா, நீ சொல்றது எனக்கு சரியா புரியல. தென்றலை பத்தி ஆகாஷ் மனசுல நாம என்னன்னு சந்தேகத்தை உண்டு பண்றது? இதுவரைக்கும் அந்த சித்து மட்டும்தான் தென்றலை விரும்புறான். மத்தபடி தென்றல் சித்து கிட்ட சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் பழகுறான்னு ஆகாஷ் நம்பிக்கிட்டு இருக்காரு. கரெக்டு தானே? கரெக்ட் தான் தாரா. ஆனா அதான் உண்மையும் கூட. அந்த உண்மையில நாம கொஞ்சம் பொய்ய மிக்ஸ் பண்ணுவோம். எப்படி? சித்து தென்றலை விரும்புற மாதிரி இப்போ தென்றலும் சித்துவ விரும்ப ஆரம்பிச்சுட்டான்னு ஆகாஷ் மனசுல சந்தேகத்தை உண்டு பண்ணுவோம். நாம ஆகாஷ் மனசுல அப்படி ஒரு சந்தேகத்தை ஸ்ட்ராங்கா உருவாக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ஆகாஷ் தென்றல நேரா சந்திச்சு அது சம்பந்தமா விசாரிச்சா கூட தென்றல் ஆகாஷ் மேல இருக்கிற கோவத்துல ஆகாஷ வெறுப்பேத்துறதுக்காகவாவது ஆமா அப்படிதான் நான் சித்துவ லவ் பண்றேன், அதே நீ கேக்குற, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் யார லவ் பண்ணா உனக்கு என்ன, அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவா. அது போதுமே நமக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஆகாஷ் தென்றல வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. நமக்கும் அதானே வேணும். அதுக்கப்புறம் ஆகாஷ் கிட்ட நீங்க பக்குவமா பேசி என் கழுத்துல தாலி கட்ட சொன்னா எந்த மறுப்பும் சொல்லாம அவரும் உடனே சம்மதிச்சிடுவாரு. பரவாயில்லையே தாரா, நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறியா? உன்னோட இந்த புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீதான் என் குடும்பத்துக்கு பொருத்தமான மருமகன். வா. அப்ப நீ யாரதான் கல்யாணம் பண்ணிக்குவ? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் எனக்கு நல்லா தெரிஞ்சவனா இருக்கணும். என்ன பத்தி எல்லா விஷயமும் புரிஞ்சவனா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்.
அத்தை இப்படி கேக்குறீங்க? சித்து மேல நான் அக்கறைப்படாம வேற யார் அக்கறைப்படுவாங்க? அத்தை, இனிமே நீங்க சித்துவ தனியா விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்க. அப்படி போறதா இருந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போங்க. நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் அவனை பாத்துக்கிறேன். எதுக்கு அவனை அவனை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா, என்ன ஆச்சுமா? எதுக்கு அங்க தனியா உட்கார்ந்து பைத்திய மாதிரி சித்துவே பாத்துக்கிட்டு இருந்தீங்க? இல்ல தனியா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் கேட்டேன். நான் நினைச்சது சீக்கிரம் நடந்துரும் போல இருக்குடா. புரியலையேம்மா. இந்த 2 நாளா தென்றல் சித்துவ ரொம்ப கேர் எடுத்து கவனிச்சுக்கிறா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தென்றலுக்கு கூடிய சீக்கிரத்துல சித்து மேல காதல் வந்துருமோன்னு தோணுது. அத சொல்றீங்களா? எனக்கும் அப்படிதாமா தோணுது. சான்ஸே இல்ல. இந்த காலத்துல கட்டின புருஷனை கூட ஒரு பொண்ணு இவ்ளோ அக்கறையா பாத்துக்க மாட்டா. ஆனா தென்றல் அக்கறையா என் பையனை ரொம்ப பொறுப்பா கவனிச்சுக்கிறா. இது இப்படியே தொடர்ந்து நடந்தா ரொம்ப சீக்கிரத்துல தென்றலுக்கு சித்து மேல காதல் வந்துரும்ல. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு நம்ம 2 பேரும் தானே தடையா இருக்கோம். என்னடா உளர்ற? அம்மா, இப்ப சித்துவ கவனிச்சுக்கிறதுக்கு நாம 2 பேரும் இருக்கோன்றதுனாலதான் தென்றல் காலையிலயும் மாலையிலும் வந்து சித்துவ கவனிச்சுட்டு போறா. பேசாம நாம 2 பேரும் தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு பொய்ய சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு பக்கத்துல எங்கேயாவது போய் பதுங்கிட்டோன்னு வைங்கள, 24 மணி நேரமும் தென்றல் சித்து கூடவே இருந்து கவனிச்சுக்குவா. அது மூலமா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு சின்ன இன்டிமேசி கிரியேட் ஆகி அது அப்படியே காதலா மாற வாய்ப்பு இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா இது ஏதோ ஒரு மாதிரி தப்பா தெரியுதே. என்ன தப்பு? என்ன தப்புங்கற? அதெல்லாம் ஒரு தப்பும் இல்ல. தென்றலுக்கு சித்து மேல காதல் வரணுமா வேணாமா? வரணும். அப்ப நீங்க என் ஐடியாக்கு வரணும். ஏன்னா நான் சொல்ற ஐடியா தான் கரெக்டா இருக்கும். அம்மா, தென்றலையும் சித்துவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு இதை விட பெட்டரான ஐடியா கிடைக்கவே கிடைக்காதுமா. ரொம்ப யோசிக்காதீங்கம்மா, மூளையெல்லாம் குழம்பிரும். அம்மா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாகணும்னா நாம 2 பேரும் அவங்கள விட்டு விலகி போகணும். அதுதான் லாஜிக். தயங்காம நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, நான் இப்பவே என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு பக்கத்துல என் ஃப்ரெண்டு பரந்தாம வீட்டுல போய் தங்கிடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? காலையில தென்றல் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கதைய சொல்லிட்டு கண் கலங்காம சித்துவ தென்றல் கையில ஒப்படைச்சிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்பி அங்க வந்துருங்க. ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வருவோம். அதுக்குள்ள தென்றல் சித்துவ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஓகேவா? ஓகேன்னு சொல்லுங்கம்மா. ஓகேடா. ஓகேன்னு சொல்லுங்க. ஏய், ஓகே சொல்லிட்டேன். ஓகே, இப்ப பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ். என்ன இவன் வெறும் போன் எடுத்து காதுல வச்சுட்டு போறான்? என்ன பண்ண போறான்? ஒன்னும் புரியலையே. ஐயோ 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 ஐயோ, என்ன சொல்றீங்க? என் பாட்டி எழுந்துக்கிட்டு இருக்கா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், ஒண்ணும் புரியலையே. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாட்டியாச்சு, அதுக்கு போய் எழுந்துக்கிட்டு இருக்கேன். என்னது, என் பாட்டி சாகிறதுக்குள்ள என்ன பார்க்கணும்னு சொல்லுதா?
அடப்பாவி, என்னம்மா நடிக்கிறான் இவன்? துணியெல்லாம் அடிக்கிற பாட்டி, இதோ கிளம்பிட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்ப பாட்டி. அதுக்கு முன்னால செத்துறாத பாட்டி. கடவுளே, நான் கிளம்பிட்டேன். என் பாட்டியை பத்திரமா பாத்துக்க. மச்சான், என் பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்குடா. இந்த நிலைமையில உன்னை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்லடா. ஆனா என் பாட்டி டேய் அழாதடா. என்னை பார்த்துக்கிட்டு அம்மா இருக்காங்கல்ல, நீ சீக்கிரம் போய் பாட்டியை பருப்போ. இந்நேரம் பஸ் எல்லாம் கூட கிளம்பி இருக்கும். காசெல்லாம் இருக்குல்ல. இப்படி கேப்பேன்னு எனக்கு தெரியும் மச்சான். அதனால ட்ரெஸ் எடுத்து பேக்ல வைக்கும் போது உன் ஏடிஎம் கார்டையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். உடம்ப பத்திரமா பாத்துக்க மச்சான். சரிடா. அம்மா, சித்துவ பத்திரமா பாத்துக்கங்கம்மா. நான் போயிட்டு வரேன் மச்சான். பாட்டி, ஐயா பாட்டி. டேய் ஐயா பாட்டி. அம்மா, நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இதே மாதிரி நீங்க காலையில இவனை திண்டல் கீழே ஒப்படைச்சிட்டு நீங்களும் எஸ்கேப் ஆயிருங்க. இல்ல கொன்றும் உங்களை. பாட்டி வந்துட்ட பாட்டி. பஸ் ஏற போற பாட்டி. அம்மா, சித்து பத்திரம் பாத்துக்கங்கம்மா. மச்சான் வர மச்சான். அம்மா பாட்டி. ஐயா அம்மா பாட்டி பாத்துக்க பாட்டி. என்ன நடக்க போதோ?